தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறிப்போய்விட்டது என தாவேக தலைவர் விஜயை விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். நெல்லையில் நடந்துள்ள ஆணவ கொலை மிகுந்த அதிர்ச்சியை, வேதனையை அளிக்கிறது. அந்த கொலையில் தொடர்புடைய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவின் குடும்பத்தை சார்ந்த பெற்றோர் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். இன்னும் அவரது உடலையும் திரும்பப் பெறவில்லை. படுகொலை செய்த சுஜித் மற்றும் அவருடைய தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆனால் கவினுடைய தந்தை சுஜித்தினுடைய தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். காவல்துறையில் அவரும் அந்த பெண்மணியும் பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 பேரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் சட்டப்பூர்வமான கடமைகளை ஆற்றும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, வட மாவட்டங்களிலும் கூட, மேற்கு மாவட்டங்களிலும் கூட பரவி வருகிறது. ஆண்டுகள் மாறிட்டே வருது, பெயர்கள் மாறிட்டே வருது. அந்த சம்பளங்கள் மட்டும் மாற மாட்டேங்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டம் ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. அதுவே இன்னும் இயற்றப்படவில்லை. அதுவே உளவியல் ரீதியாக ஆளும் தரத்திலே அல்லது அதிகார வர்க்கத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது. இப்படி ஒரு கொடூரம் நடக்கிறது, இந்தியா முழுக்க நடக்கிறது. பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது. இதை ஒரு தேசிய அவமானமாக கருத வேண்டும். சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக தாம் பெற்ற பிள்ளையையே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இங்கே சாதி எல்லோரையும் மனநோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதற்கு சட்டம் இயற்றுவதற்கு என்ன தயக்கம்? சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அது வேறு. 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கே 10-15 ஆண்டுகள் பிடித்தன. அது பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி போராட்டங்களை நடத்திதான் இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுபோல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது வெறும் தலித்துகள் பிரச்சனை அல்ல. சாதி விட்டு சாதி, எந்த சாதியிலே திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள். எஸ்சி பிசி என்ற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல. ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன. எனவே இது ஒரு சமூக பிரச்சனை, தேசிய அளவிலான பிரச்சனை. எனவே தேசிய அளவில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நாடக காவல் என்று பேசக்கூடியவர்கள் சொன்ன கருத்து இது. உனக்கு என்ன வேலை இருக்கு, உனக்கு என்ன பொருளாதாரம் இருக்கு, நீ எந்த அடிப்படையில் எங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் காதலிக்கிற என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பிரச்சனையாக காதலையும் காதல் திருமணங்களையும் சுருக்கி பரப்புரை செய்ததன் விளைவாக இது போன்ற விவாதங்கள் நடக்கின்றன. காதல் என்பது யாரும் சொல்லி வருவதல்ல, திட்டமிட்டு தூண்டி உருவாக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கான பிற்போக்குத்தனமான பிரச்சாரம் இந்த மண்ணிலே வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய விளைச்சல் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான படுகொலைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன், நம்புகிறேன். 2026 தமிழ்நாடு அரசு மாற்றம் மாதிரி 2026 மாறும் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது. அடுத்தடுத்து எத்தனையோ
கலைஞர்கள் அரசியலுக்கு வந்தார்கள், பெரும் செல்வாக்கோடு வந்தார்கள். ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறி போய்விட்டது. அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள். 2026 தேர்தல் அதை நமக்கு உணர்த்தும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.